எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை சொல்லுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. பாருங்கள், யாக்கோபு இந்த நிருபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசத்தான் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கிரியைகள் அதை நீங்கள் காண்பிக்கணும்னு சொல்லி அங்கே போதித்து வரார். அப்போ அவர் உதாரணமாக ஆபிரகாமை சொல்கிறார். இப்போ நம்ம அந்த ஆபிரகாமை வைத்து இதை நம்ம அந்த வசனத்தை தியானிக்கலாம். எப்படி விசுவாசத்தோடு கூட கிரியை முயற்சி செய்கிறதுனால பூரணமாக சொல்லி பார்க்கலாம். பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே அவன் ஈசாக்கை அங்கே பலி செலுத்துகிறான், அதனால் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறாரு. ஆனால் அவனுடைய அந்த கிரியை இருக்குது பார்த்தீங்களா, விசுவாச கிரியை, யாக்கோபு பலி செலுத்தின கிரியை, அந்த கிரியை ஒரு சாதாரண விஷயம். ஆபிரகாம் ஏன்னு சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்ததுனாலே அவனுக்கு அந்த கிரியை செய்கிறது லேசான காரியமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் ஈசாக்கை பலி சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாச வல்லவனாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறேன். எப்படி ரோமர் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, அவன் தன் சரீரம் செத்து போனதும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதும் என்னாது இருந்தான், அதுக்கு மேலாக தாம் சொன்னபடியே இல்லாதில் இருக்கிறவளை அழைக்கிற தேவன் தான் சொன்னபடியே உன் சந்தை இவ்வளவாக சொல்லப்பட்டபடியே அதை செய்ய வல்லவர் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் மீது முயற்சியமாய் நம்பி, வாக்குத்தத்தம் பண்ணினவரை முயற்சியமாக நம்பி விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான்னு சொல்லி பவுல் அங்கே சொல்கிறான். இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். எப்போ விசுவாசத்தில் வல்லவனானா, ஈசாக்கை அவன் பெற்றெடுக்கும்போது விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். பாருங்க, முதல்ல ஆபிரகாமை தேவனை அழைக்கும் போது தேவனை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த தேசத்தை விட்டு நீ போன்னு சொல்லும்போது அவன் போனால் பாருங்களா, அங்கே தான் விசுவாசம் ஆரம்பிச்சது. அப்போது அவன் நீதிமானம் என்னப்பட்டான். விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்க சொல்கிற போது தான் அவன் தேவன் யாரும் தெரியாது, ஆனால் அவனை அழைக்கும் போது போன்றான்னா நம்பி அவன் போனான். அவர் சொல்ல வார்த்தையை நம்பினான், தேவனை மாற்ற நம்பினான். வேறு ஒன்றுமே அவனுக்கு அங்கே ஒரு ஆதாரம் இல்லை, இவரை நம்பலாமா வேணாமான்றது. தேவனை நம்பி விசுவாசி போனான். அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாங்க ஆஸ்வதிப்பட்டான். அதன் பிறகு உனக்கு ஈசாக்கை தருவேன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே அவனால் விசுவாசிக்க முடியல என்பதை நான் பார்க்கும். முதலாவது அவனா சொல்கிறான், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எலியேசர் தான் எனக்கு இருக்கிறான், நான் எப்படி ஆஸ்வதிப்படுவேன், எனக்கு அடுத்தது எலியேசர் தான் என் சொத்துக்கு வாரிசாகும் போலகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை, உன் கர்ப்ப பிறப்பானவன் உனக்கு சுதந்திர விளையாடுப்ப சொல்லும்போது அவன் கர்ப்ப பிறப்பும்போது உன் மூலமாக சந்ததி உண்டாகும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொல்கிறான். ஆனால் அவன் பாங்க அதில் கொஞ்சம் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாதனால சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை மறுமனையாக்கி அவள் மூலமாக பிள்ளை பெற அது மூலமாக சந்ததி உண்டாக்கலாம், என் வம்சத்து எனக்குள்ளே தானே ஆஸ்வதிப்படுவான்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி அவன் யோசிச்சானான்னு தெரில. அதனால் எப்படியாவது சந்ததி உண்டாகணும்னு சொல்லி அவன் ஆகாரோடு அங்கே இஸ்மாயிலை பெற்றிருக்கிறான். அதுக்கப்புறம் கூட ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு முன்னாடி நடந்த உத்தமனாயிரம் சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், இஸ்மாயில் இருக்கிற ஆண்டவர், இஸ்மாயில் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். உன் கர்ப்ப பிற்பாடு உனக்குள் உன் வித்தில் வர பிள்ளை தான் ஈசாக்குன்னு நான் சொல்கிறேன், அவனிடத்து தான் அவன் சந்ததி விலைன்னு சொல்கிறார். ஆனால் அவன் அங்கே நகைக்கிறான்னு சொல்லி பார்க்கும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட பேர்களை மாற்றி ஆபராம் என்றது ஆபிரகாம் என்று, சாரா என்றது இருக்கிறது சாரா என்று மாற்ற. அப்படின்னா என்ன, ஆபிரகாம் அநேக ஜாதி தப்பன் அநேக தாய் என்ற அந்த வார்த்தையை தங்கள் வாயினாலே சொல்ல வைத்து அவர்களை அழைக்கும் போது அந்த வார்த்தையை அவர்கள் அந்த வாக்குத்தத்தை காதினால் கேட்க வைத்து எப்பொழுதும் இரவும் பகலும் அந்த தேவன் அவர்களை அநேக ஜாதிக்கு தாயாகும், அநேக ஜாதி தகப்பனாக அவர்களை காண வைத்தார், அதை இமேஜின் பண்ண வைத்தார், அதை கேட்க வைத்தார். எவ்வளோ போல் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது என்ன ஆகிடும், நான் என் பிள்ளை இல்லைன்றது என்ன போயிட்டு தன் சரீரம் செத்து போனது, கர்ப்பம் செத்து போனது, அதெல்லாம் ஒன்றாமல் அநேக ஜாதி தாய் அநேக ஜாதி தகப்பன், அநேக ஜாதி தாய் அநேக ஜாதி தகப்பன், அநேக ஜாதிகள் தாய் அநேக ஜாதிகள் தகப்பன், இதையே கேட்க அதையே கற்பனை செய்து விசுவாசத்தில் அவன் வல்லவன் ஆக்கிட்டார் ஆண்டவர். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு விசுவாசம் வல்லவன் ஆனதுனால அவன் விசுவாசத்துக்கான பலனாக ஈசாக்கை அவன் பெற்றான் ஏற்ற காலத்திலே. இப்போ ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு, ஈசாக்கு வளர்ந்த பிறகு அவன் விசுவாசத்துக்கு வல்லவனாக இருக்கான். தேவனுக்கு எதையும் செய்யக்கூடிய விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே தான் ஈசாக்கு பலி செலுத்த சொல்லும்போது அவனுக்கு அது கடினமாக இல்லை. ஏன்னு சொல்கிறான்னா, அங்கே போய் என்ன சொல்கிறான், வேலைக்காரங்கிட்ட அதிகாலையிலேருந்து போயிடுறான். வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்கிறான், நானும் என் பிள்ளையாரோட போய் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோன்ற. வேலைக்காரர்கிட்ட நானும் பிள்ளையாரோட பலி செலுத்தி திரும்பி வருவோம், நானும் பிள்ளையும் வருவோம்னு சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார், இல்லைப்பா உன்னத்தான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்ல, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொன்னான். அது போல் ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்தினாங்க. இப்போ எவ்வளோ விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கான் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேங்கன்னா,
இங்கே விசுவாசத்தோடு கூட கிரியை முயற்சி செய்யும்போது விசுவாசத்தோடு கிரியை முயற்சி செய்யதான் விசுவாசத்தை பூர்ணமாக்குது. ஆனால் இங்கே கிரியை பெருசு இல்லை. அதை தான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு சொல்கிறார்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தாக இருக்குது போல். அதுபோல் விசுவாசம் இல்லாத கிரியும் செத்தாக இருக்குது. விசுவாசம் இல்லாமல் நாம் செய்கிற சில காரியங்கள் அப்போ அதுக்கு நான் சொல்லணும்னா அதிக நேரம் ஆகும். விசுவாசம் அநேக கிரிகள் செய்யலாம். வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது, காணி கொடுக்குறதுலாம் விசுவாசம் இல்லாமலே செய்யலாம். சும்மா அதை செய்த ஆஸ்வதிப்போம் அப்படி சொல்லி கிரியை செய்த ஆஸ்வதிப்போன்ற போகிறோம் பார்த்தீங்களா, அந்த கிரியை இங்கே சொல்லவில்லை. தேவன் மீது நமக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குதோ அந்த விசுவாசத்துக்கான கிரியை தான் விசுவாசத்தை உண்மையாக பூரணமாக்கும். அப்போது தேவன் எவ்வளோ நல்லவர், தேவன் ஏற்கனவே அவனை அழைத்திருக்கிறார், ஈசாக்கை அவனுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாசம் தேவன் மீது அவனுக்கு இருக்கிற அவர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர். ஈசாக்கின் சந்ததி விலங்கு சொன்னார். அப்போ இந்த ஈசாக்கை எப்படி அவர் சாவடிப்பார்? இந்த ஈசாக்கின் மூலமாக தான் வானத்து நட்சத்திரம் போல, கடற்கரை மனம் போல, பூமியின் தூளை போல பெருகப்படும் சொன்னவர். இந்த ஈசாக்கு எப்படி பலி ஆக இந்த ஈசாக்கு பலி செலுத்த மாட்டார். இந்த ஈசாக்கை அவர் எனக்கு திரும்பி தருவார். ஒருவேளை பலி செலுத்தான் உயிரோடு எழுப்பு கூட அவர் வல்லவர் என்று எப்படி விசுவாசத்தில். ஆனால் தேவன் மீது இருந்த அவனுடைய விசுவாசம் தான் அந்த கிரியை பலி செலுத்த சென்ற அந்த கிரியை சாதாரணமாக அவனுக்கு இருந்த அவனுக்கு ஈஸியாக எளிதாக இருந்திருக்கும் சொல்கிறார். அதனால தான் வசனம் இப்படி சொல்லி திராணிக்கு மீது நம்மை சோதிக்க மாட்டார். நம்முடைய திராணி என்னவோ அதுக்கேற்ற போல் தான். உதாரணம் வேதத்தில் நிறைய இருக்குது. அவள் செய்த கிரியை விசுவாசோட கிரியை முயற்சி செய்யும்போது தான் நிறைவேறுது. ஈசாங்க பலி செலுத்த போனதுனால தான் விசுவாசம் நிறைவடைகிறது. ஆனால் அந்த கிரியைகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கிரியை அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும், அது மாதிரி நீங்கள் செய்யணும், அது மாதிரி நீங்கள் அது செய்கிறதுல மேன்மை பாராட்டுறாங்க. இல்லை, விசுவாசம் அதுக்கு முன்பாக அவனுக்கு இருந்த விசுவாசம் தான். அந்த கிரியை குறித்து அவன் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கிரிகள் தேவன் மீது விசுவாசமாக இருக்கும், கிரிகளை மேன்மை பாராட்டு. மோசையை கூட பாருங்கள், செங்கடல் மூலமாக கோலை நீட்டுனானே, அதுக்கு முன்னாடி சும்மா இல்லை. அதுக்கு முன்னாடி எவ்வளோ காரியங்களை அவர் எகிப்திலிருந்து அவனை அழைத்து திக்குவாயும் வந்தவனா, நான் பேச முடியாது, போய் பார்வன்கிட்ட சொல்லலாம், போய் பேசி அற்புத அடையாளங்களை செய்து எத்தனை வாதுகளாக செய்து அதை தலைச்சென் பிள்ளைகளுக்கு பதிலாக ஆடு பலி செலுத்த இப்படி எகிப்திலிருந்து மிக்கு வந்த பிறகு தான் செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது தான் இவ்வளோ காரியங்கள் தேவன் அவனுக்கு செய்திருக்கிறார், அவன் மூலமாக செய்திருக்கிறார். அப்போ எவ்வளோ விசுவாசம் அவனுக்கு தேவன் மேலே இருக்குமா? தேவன் மீது இருக்கிற அந்த விசுவாசம் தான் கோலை நீட்டை வச்சு. கோலை நீட்டு சின்ன காரியம், ஆனால் தேவன் மீது இருக்கிற அந்த விசுவாசங்கள் பற்றிலாம் அது பெரியது. அவன் இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற நான் சொல்கிறது என்னவென்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது தான், ஆனால் விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்தது. ஆகவே இங்கே விசுவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வர. தேவன் மீது எவ்வளோ தேவனை எவ்வளோ நல்லவர், தேவனை சர்வ வல்லவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்ற வல்லவர் என்று எவ்வளோ நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தோடு கூட வருகிற அந்த கிரியை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரியை செய்யும்போது தான் அந்த விசுவாசம் பூரணமாகும். இப்போ தேவன் மீது இருக்கிற விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அது எப்படி வருது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுனாலே, கர்த்தரை குறித்து கேட்குறதுனாலே. ஆங்கில வேதாந்த மெசேஜ் டிரான்ஸ்லேட் எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவை குறித்த உபதேசத்தை கேட்குறதுனாலே வருது. மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு வருது. சிலுவையிலே ரத்தம் ஸ்மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த உபதேசத்தை கேட்குறதுனால தான் விசுவாசம் உண்டாக சொல்லணும். அப்போது தேவன் நமக்காக என்ன செய்து முடித்தார்? சிலுவை என்ன காண்பிக்கிறது? எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்து முடித்தார். அப்போ அவர் என்னவா இருக்கிறார்? எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் நல்லவர், வல்லவர். அவரை பற்றி குறித்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த விசுவாசனம் பெருகும்போது நாம் செய்கிற கிரியை சாதாரணமாக, ஆனால் கிரியை செய்வோம், அந்த கிரியில் மேன்மை பெற மாட்டோம். அந்த கிரியை சாதாரணமாக நாம் செய்துவிட்டு போவோம். அந்த கிரியை செய்யும்போது நம்முடைய விசுவாசம் பூர்ணமாகும். அதாவது இந்த வார்த்தை கேட்குற நாம கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற காரியங்களை, கர்த்தர் மீது விசுவாசத்தை பெருகும். ஒரு காரியத்துக்கு செய்கிறோம், அதை செய்கிறதுக்காக கர்த்தரை தியானிங்க, கர்த்தரை வேத வசனங்களை தியானிங்க, அவரை பாடுங்க, துதிங்க, அவர் எவ்வளோ நல்லவர், செய்யவல்லவர். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும்போது உங்களிடத்தில் அவர் சொல்கிற அந்த கிரியை நீங்கள் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். அப்போது அந்த விசுவாசம் பூரணமாகும். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பலன் தர. கர்த்தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக.